தப்பு செய்யாத மனுஷன் கிடையாது. ஸ்ருதி நாராயணன் மேலையும் தப்பு இருக்கு, திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி நாராயணன் நடித்திருக்கக்கூடிய கட்ஸ் திரைப்படத்துடைய டைரக்டர் இப்போ பேசியிருக்காரு. சிறகடிக்காசி சீரியல்ல நடிச்ச பிரபலமான ஸ்ருதி நாராயணன் அதுக்கப்புறமா ஆபாச வீடியோ சர்ச்சையிலையும் சிக்கினாங்க. ஹீரோயினா நடித்திருக்கக்கூடிய கட்ஸ் திரைப்படம் இந்த வாரம் வெளியாக போகுது. ரங்கராஜ் இயக்கி அதுல ஹீரோவும் நடிச்சிருக்காரு. கதைப்படி அப்பா மகன் 2 கேரக்டர்ல ரங்கராஜ் நடிச்சிருக்காரு. அதுல அப்பா கேரக்டருக்கு ஜோடியா கிராமத்து பெண்ணா ஸ்ருதி நாராயணன் நடிச்சிருக்காங்க. பல வருஷமா போராடி இந்த படத்தை எடுத்திருக்கேன். முதல்ல சொன்ன தேதியில இந்த படம் வெளியாகல. கமல்ஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் வந்ததுனால எங்களுக்கு தியேட்டரே கிடைக்கல. இந்த வாரம் 77 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஒரு படத்தை பார்க்காமலே குறைவான தியேட்டர் அப்படின்னு ஒதுக்குறாங்க. கட்ஸ் படத்துல நல்ல நடிப்பு தந்திருக்காங்க ஸ்ருதி நாராயணன். ஷூட்டிங்ல இருக்கிறதுனால இந்த பட நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியல. ஒரு சிங்கிள் ஷாட்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருக்காங்க. இந்த படத்துக்காக கடுமையா உழைச்சும் இருக்காங்க. இங்க தவறு செய்யாத மனுஷன் கிடையாது, அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்திருக்கு, அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டரான ரங்கராஜ் அவர்கள்.